தமிழ் துறையும் அல்ல, கல்லூரியிலே படித்திருக்கிறார். அந்த துறை சைவ தமிழ் துறையும் கிடையாது. அதிகமாக இந்த சைவ புராணங்களையோ இதிகாசங்களையோ சமய நூல்களையோ அதிகமாக அவர்கள் பார்த்ததோ கேட்டதோ இல்லை. ஆனால் இதை அவர் கொண்டு வந்து கொடுக்கிற போது, அதை பார்க்கிற போது இவர் அந்த நாயன்மார்கள் மேலே எவ்வளோ பக்தி கொண்டு இருக்கிறார், எந்த அளவுக்கு அவர் உள்வாங்கி இருக்கிறார். அவர் பலரிடத்திலேருந்து அதை கேட்டு கேட்டு உள்வாங்கி அதை இந்த நாயன்மாரை நான் இப்படி சொல்லியிருக்கிறேன் சரிதானா ஐயா பாருங்க அப்படின்னு தான் சொல்லி என்கிட்ட கொடுத்தார். எந்த ஒரு அகம்பாவமும் கிடையாது, நான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற அகம்பாவம் கிடையாது. எனக்கு தோணுச்சு, நான் செய்திருக்கிறேன், இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் என்று சொன்னார். எந்த விதமான தவறும் நான் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு கவிதை வடிவில் எளிய 4 சொற்களில் அது ஒரு விரிந்த ஒவ்வொரு வரலாறும் விரிந்த வரலாறாக இருந்தாலும் கூட அதை எந்த அளவுக்கு அந்த சாரத்தை கொண்டு எடுத்துக்கொண்டு அதை 10 25 வரி 25 பாடல் 30 பாடலுக்கு மேலே இருந்தாலும் கூட 4 வரி பாடலில் அதை கருத்தை சொல்லிடுறேன். அதுதான் அவருக்குடைய அற்புதமான திறமை. அப்படி பார்க்கிற போது நான் முதலாக நான் பள்ளியிலே நான் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற போது அப்பொழுது பெரிய புராணம்லாம் பாடம் உண்டு, இப்பொழுதுதான் இல்லை. அதெல்லாம் எடுத்துட்டாங்க, அதெல்லாம் வேண்டான்னு இன்னைக்கு எடுத்துட்டாங்க. கடவுள் வாழ்த்துங்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் படிக்கிற போது பெரிய புராணம் 9ஆம் வகுப்புக்கு இருந்தது, ஒரு காப்பியமே இருந்தது. அந்த காப்பியத்தினுடைய சாரம் குறையாம 1 2 3 4 பாடல்கள்லாம் அதுலேருந்து எடுத்திருப்பாங்களே ஒழிய முழு பாடலையும் போட முடியாது. இருந்தாலும் கதையினுடைய நீட்சி குறையாம அதனுடைய கருத்து குறையாம அதை சுருக்கி அந்த பாடத்திலே தந்திருப்பாங்க. அதை நான் பாடம் நடத்துகிற போது எனக்கு அந்த அந்த முதல்ல இளையாங்குடி நாயனார் மாண்டனுடைய மேலே தான் எனக்கு பக்தி உண்டாச்சு. அப்பொழுதுதான் இந்த பாலகுமாரன் இதை கதையாக செய்கிற போது நாம் ஏன் இதை புதுக்கதையாக செய்யக்கூடாதுன்னு ஒரு தாட் உண்டாச்சு. அந்த எண்ணத்தில் தான் நான் அதை நாயன்மாருடைய வரலாற்றை முதலாக படைத்தேன். அப்படிப்பட்ட ஒரு நாயன்மாருடைய இந்த வரலாற்றில் இவர் 4 பாடலில் சொல்லிடுறார். எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னு பாருங்கள். நான் நிறைய உதாரணம் காட்டலை, நீங்களும் வாங்கி அதை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். வளமாய் வாழ்ந்த போதிலும் வறுமையில் உழன்ற போதிலும் நலமாய் நாளும் தொடரும் அடியார் தொண்டு போற்றி. அவர் எப்படி தொண்டு செய்தார்னு சேக்கிழார் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் அடியார்க்கு உணவிடுவதிலே வல்லவர். அப்படி இருந்தும் அவருடைய செல்வமெல்லாம் மெல்ல சுருங்குமாறு பெருமான் அருள் செய்கிறான். அந்த வளம் சுருங்கிய போதும் மனம் சுருங்காமல் அந்த பணியை செய்கிறார் என்று சேக்கிழார் சுட்டி காட்டுவார். வல்லவர் என்று அறிவிக்கவே என்று சேக்கிழாருடைய வரிகள். அதை அப்படியே எடுத்துக்கிறார். வளமாய் வாழ்ந்த போதிலும் வறுமையில் உழன்ற போதிலும் நலமாய் நாளும் தொடரும் அடியார் தொண்டு போற்றி. மழைக்கால நள்ளிரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்த அடியார்க்கு உணவு பிழைக்க வேண்டும் கொட்டுகின்ற அந்த மழையில் வழியேதும் இல்லாத நிலையில் வயலில் விதைத்த விதை நெல்லை வீட்டுக்கு எடுத்து வந்து சோறாக்கி குப்பை கீரைகளால் கறி செய்து. நேர அந்த வரலாற்றினுடைய அந்த செய்தியை அப்படியே அதை எடுத்து சொல்லியிருக்கிறேன். நாங்கன்னா நிறைய விஷயங்களை அதுக்குள்ளே சொல்லுவோம். போய் கறி எப்படி போய் கீரையை போய் படிச்சுட்டு வந்தார். அந்த இருட்டில் அவர் அம்மையார்கிட்ட கேட்குறார், அடியார் ரொம்ப பசியோடு வந்திருக்கிறார், தீரவே பசித்தார் செய்வது என் அப்படின்னு கேட்குறார். வந்திருக்கிற அடியாருக்கு நாம் உணவிட வேணும். மிகுந்த பசியோடு வந்திருக்கிறார், களைப்போடு இருக்கிறார். அவருடைய பசியை நாம் போக்குவதற்கு என்ன வழின்னு அம்மையார் இடத்துல கேட்குறார். 2 பேருக்கும் உணவே இல்லை. இரவில் அவர்கள் அந்த பசியோடு தன்னுடைய பசியை மறந்து ஈரத்துணியை கட்டிக்கிட்டு உறங்குகிற அந்த சமயத்தில் அந்த அடியார் வந்திருக்கிறார், மலையில் நனைந்து வந்திருக்கிறார். அவருடைய ஈரம் போக்கி புத்தாடை தந்து அவரை படுக்க வைத்து விட்டு அதுக்கப்புறம் தான் மனைவிட்ட கேட்குறார், முன்பே நமக்கு உணவில்லை, அடியாருக்கு உணவு செய்யட்டுமே, நான் என்ன செய்வதுன்னு அந்த பெண் ரொம்ப தடுமாறுகிறார். அடியாருக்கு உணவு போட முடியாத ஒரு இழிநிலைக்கு நான் ஆளாகிவிட்டனே, என்ன செய்வது, இனி யாரும் தருவார் இல்லை, போதும் வைகிற்று போகுமிடம் ஏதுமில்லை என்று அந்த கவிதையிலே அந்த சேக்கிழார் அற்புதமாக சொல்வார். போய் யார்ட்டையும் போய் கடன் கேட்க முடியாது, இதுக்கு முன்னாடியே கடனாளியாக இருக்காங்க. பக்கத்து வீடு எதிர் வீட்டில் கேட்கலாம்னா இரவு பொழுது இனி யாரிடத்துல போய் கேட்கறது என்று அந்த அம்மையார் தவிக்கிற அந்த தவிப்பை சேக்கிழார் காட்டியிருப்பார்.
அதுக்கப்புறம் அதுக்கு தான் அந்த அம்மா யோசனை சொல்கிறாங்க, இன்றைக்கு காலையில் தான் நம்ம நிலத்தில் போய் விதைத்து வந்தோம், அதை வல்லவாறு எடுத்துகிட்டு வந்தால் நான் அதை வல்லவாறு உணவாக்கி தருகிறேன் என்று சொல்லுகிறேன். நெல்லை கொண்டு வாங்க, நான் சமைச்சு தரேங்கிறாங்க. கடையில் போய் ஒரு அரிசி வாங்கிட்டு வாங்கங்கிற சொல்லுவது போல் அந்த விதை நெல்லை போய் அந்த இரவில் ஒரு கூடையை கவித்து கொண்டு, அதுக்கு கூட சேக்கிழார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொருளை இழந்தவன் மீண்டும் அந்த பொருள் தனக்கு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவானோ அந்த சந்தோஷத்தோடு அவர் போகிறார். அந்த இருள் எப்படி இருக்குன்னு சேக்கிழார் சொல்லுகிறார். அந்த இருள் யார் அந்த இருளில் போய் சேர்கிறாரோ அவங்களோட உடம்புலேயும் அந்த மை குழம்பு போய் படிச்சிடுமா, அந்த இருட்டாயிடுமா, அவன் உடம்பே கருப்பாயிடும். அப்படிப்பட்ட இருள், அப்படிப்பட்ட அச்சம் தருகிற இருளில் தன்னுடைய நிலத்தில் சென்று அதை வாரி கொண்டு வந்து கொடுக்க, அதை ஈரம் போக்கி அதை சுத்தம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த அம்மா அதுக்கு விறகு இல்லைங்கிறாங்க. அப்புறம் எல்லாத்தையும் செய்கிற எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த கதையினுடைய சாராம்சத்தின் அம்சம் குறையாமல் எதை சொல்லணுமோ அந்த 4 வரியிலே சொல்லியிருக்கிறேன். அப்புறம் அரிசி ஆக்கியாச்சு, சமைச்சாச்சு, கறி வேணுமே அப்படிங்கும்போது தான் கொல்லையில் போய் பாத்தியினுடைய உயரம் கூட வளராத அந்த கறியை பறிக்கிறார். பாச பழிமுதல் பறிப்பார் போல அந்த சித்தாந்த கருத்தை அங்கே வைப்பார். அதே போல் செய்திகள் எல்லாம் படித்தவர்களுக்கு போய் சேரணும். சாதாரண எளிய மக்களுக்கு இந்த கருத்து போய் சேரணும்னா இதெல்லாம் அவர்களுக்கு அந்த புத்தகத்தை படித்தாங்கன்னா அப்படியே தூக்கி வச்சுருவாங்க. அப்பா எனக்கு இன்னும் புரியல, இது வேண்டாம் அப்படின்னு வச்சுருவாங்க. அப்படி இல்லாமல் இந்த சாதாரண ஒரு எளிய மாந்தர்களுக்கும் அந்த போய் சேரணுங்கிற நோக்கத்தோடு இந்த கவிதையை பண்ணியிருக்கிறார். வழியேதும் இல்லாத நிலையில் வயலில் விதைத்த விதை நெல்லை வீட்டுக்கு எடுத்து வந்து சோறாக்கி குப்பை கீரைகளால் கறி செய்து வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விரைந்து பிடித்த நாயனாருக்கு அற்புத காட்சி கொடுத்த சிவனார் என்று ஒரே 4 வரியில் இந்த அவ்வளோ பெரிய பாடல், ஒரு 40 பாடல் இருக்குன்னு வச்சுங்க. அது ஒரு 4 வரியில் அந்த சாராம்சத்தை எடுத்து சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கின்ற ஒரு அற்புத ஒரு கவியாக தான் நான் பார்க்கிறேன். அதுபோல் இங்கே நம்முடைய பகுதியில் மூர்க்க நாயனார் அவர் நல் சூதர்னு ஒரு பட்டம் கொடுப்பார் சேர்க்கிறார். சூதாடுறவனுக்கு என்ன பட்டம்? அவர் நல்ல சூதரா, சூதிலே நல்ல சூதர் ஒன்று இருக்கா? அதை இங்கே மூர்க்க நாயனார் சொல்லுகிற போது, மூர்க்க குணம் கொண்டவர் மூர்க்க நாயனார் ஆனார், உள்ளூரில் சூதாட ஆள் இல்லை, குழந்தைக்கு சூதாடினார். அந்த 4 வரியில் அந்த ஊர்லேருந்து இங்கே வந்துட்டாருங்கிற சொல்கிறார். முதலில் தோற்பது போல் நடித்து வெல்லும் கலையை அறிந்தவர் ஈட்டிய பணத்தை எல்லாம் ஈசனின் அடியாருக்கு தந்தார். தான் அந்த காசை கையால் தொட மாட்டார், சிவனடியாருக்கு உணவுக்கு அதை கொடுத்து விடுவார் என்று சொல்லி சூதாடியது தவறென்றாலும் பொதுநலம் தானே புரிந்தார், பொன்னார் மேனியின் அருளால் நாயன்மார் வரிசையில் சேர்ந்தார் என்று ரொம்ப எளிமையாக தெளிவாக அதனுடைய கருத்தை மையப்படுத்தி அந்த நாகராஜன் ஐயா அவர்கள் இதை அற்புதமாக படைத்திருக்கிறார். அவருடைய நூல் முழுவதும் நான் சொல்லிக்கொண்டதான் நான் மட்டும் பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். அற்புதமான அவருடைய அந்த பணி பாராட்டத்தக்கது. இதற்கு முன்னாடி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலையும் அவர் சொன்னார், எனக்கு நான் திருவண்ணாமலைக்கு போனேன், எனக்கு யாருமே தெரியாது, இந்த நூலை எடுத்துகிட்டு இங்கே வெளியிடணும்னு சொன்னேன். அங்கே உள்ளவர்கள் உடனே ஏற்றுக்கொண்டு அந்த நூலை வெளியிட்டார்கள் என்று எங்களுடைய மன்றம், அதாவது சென்ற ஆண்டு தான் நினைக்கிறேன், மன்றத்தில் சொன்னோன்னே நான் அவருக்கு ஒரு பொன்னாடை போற்றி அந்த நூலை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தினோம். அதுபோல் இந்த முறையும் அவர் அற்புதமான ஒரு நூலை நான் கூட வெளியிடுவதற்கு நான் சில இடங்களெல்லாம் சொன்னேன். இல்லை, இதை திருக்கோயில்களில் தான் வெளியிட வேண்டும் என்று சொன்னாலும் அந்த பணியை இன்றைக்கு மந்திரபீடேஸ்வரி பக்தர்கள் குழு ஏற்றுக்கொண்டு அற்புதமாக இந்த ஒரு விழாவை அமைத்திருக்கிறார்கள். நான் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவில்லை. எல்லோரும் இருந்து அவருக்கு சிறப்பு செய்தீர்கள். அவர் நீடூடி வாழ வேண்டும். இன்னும் பல அற்புதமான கவிதைகள் உங்களிடத்திலிருந்து வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி வணங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மன்றத்தின் சார்பாக திருக்குடந்தை திருமுறை மன்றம் வருகின்ற 3/9/2026 வியாழக்கிழமை நம்முடைய அபிமுகேஸ்வரர் திருக்கோயிலே ஒரு நாள் விழாவாக நடைபெறுகிறது. நம்முடைய பத்மஸ்ரீ ஐயா இங்கே விருது பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல் பத்மஸ்ரீ நம்முடைய திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இங்கே உள்ள அடியார் பெருமக்கள் மன்றங்களின் சார்பாகவும் பாராட்ட இருக்கிறார்கள். நம்ம குருமகா சன்னிதானம் திருவாரூர் ஆதின குருமகா சன்னிதானம் அவர்கள் எழுந்தருளி அருளாட்சி வழங்க இருக்கின்றார்கள். அவருடைய திருமுறை இன்னிசை இருக்கின்றது. அதனால் இந்த நிகழ்வு எல்லாரையும் இப்பொழுதே நான் வரவேற்கிறேன். நான் எல்லோரையும் நாம் அப்போ பார்க்க முடியலனாலும் 3/9 தேதி வருகிற 3/9 மறக்காமல் அபிமுகேஸ்வரரில் நடைபெறுகிற 53வது ஆண்டு நிறைவு விழா.
இல்லையா? எங்கள் மன்றத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா வந்திருக்காங்க, பிஏபி சண்முகம் ஐயா, இப்படி பலரும் அந்த முன்னோர்கள் காத்து வந்த வழியிலே தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு கார்த்திகை தோறும் அந்த நிகழ்வை நடத்தி வருகிறோம். அதுபோல் ஆவணி மாத கார்த்திகை என்பது ஆண்டு விழாவாக, திருமுறை இன்னிசை விழாவாக தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அந்த வகையில் நாங்கள் நடத்துகிற போது மாணவர்களையும் இதில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகளை நடத்தி அவர்களுக்கும் பரிசு அளித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த தடவை விநாயகர் அகவல், சிவபுராணம், திருவாசகத்தில் சிவபுராணம், அப்படி அது கந்தர் அனுபூதி, இதெல்லாம் ஒப்பித்தல் போட்டி வைத்திருக்கிறோம். இதிலெல்லாம் நீங்கள் பங்கேற்று அந்த விழாவிலே சிறப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் மீண்டும் நாகராஜ ஐயாவுக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.